ஹே காய்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கேலரி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பழைய செல்ஃபோன் கவரை எப்படி புதுசாக மாற்றலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு செல்ஃபோன் கவரும் நைஃபும் எடுத்துக்கோங்க. அப்புறம் A4 ஷீட்டு, ஒரு பென்சில், க்ரையான்ஸ் இதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் செல்ஃபோன் கவரை A4 ஷீட் மேலே வச்சு அதை ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ட்ரேஸ் எடுத்ததுக்கப்புறம் ஒரு எல்லோ கலர் க்ரையான் எடுத்துகிட்டு இதை கலர் பண்ணிக்கலாம். ஈவனாக ஒரே சைடில் வர்ற மாதிரி கலர் பண்ணணும். எல்லோ கலர் பண்ணதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு அதே மாதிரி கலர் பண்ணிக்கலாம். அடுத்தது ரெட்டு. இதே மாதிரி நான் 6 கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதே டிசைன் தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் பிடிக்குதோ அந்த மாதிரி டிசைனில் நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. இப்போது கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பட்ஸ் எடுத்துகிட்டு அதை ஷேட் பண்ணி விட்டுடலாம். எல்லா பக்கம் ஈவனாக இருக்கிறது மாதிரி ஷேட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம பட்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நீங்கள் பட்ஸ் யூஸ் பண்ணி ஷேட் பண்ணும்போது ட்ராயிங்கில் ஒரு ஷைனிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் இது பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். அதனால் இந்த க்ரையான் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த ட்ராயிங் பண்ணாலுமே இந்த மாதிரி பட்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். இப்போது இது ஃபுல்லாக டிசைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த A4 ஷீட் கவரை கட் பண்ணி எடுத்துகிட்டு மொபைல் கவருக்குள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம். ஆனால் இதுக்கு பதிலாக இன்னொரு மெத்தடும் இருக்குது. அது மொபைல் கவருக்கு மேலேயே பெயிண்டிங் பண்ணுறது. ஆனால் அப்படி பண்ணும்போது ஒரே ஒரு டிசைன் மட்டும்தான் நம்ம மொபைல் கவரில் பண்ண முடியும். இந்த மாதிரி A4 ஷீட்டில் கலர் பண்ணி எடுக்கும்போது நீங்கள் எத்தனை டிசைன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மொபைல் கவர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா சுகாஸ் கேலரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது கலர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சுட்டு அதோடய பார்டரை கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது இந்த மாதிரி கீழே நியூஸ் பேப்பர் வச்சுட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த கலர் கையில் ஒட்டாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பார்டர் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிசர் யூஸ் பண்ணி அதோட எக்ஸ்ட்ரா தெரியறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதை எடுத்து செல்ஃபோன் கவருக்குள்ளே அட்டாச் பண்ணிவிட்டு அதோட கேமரா பார்ட் மட்டும் மார்க் பண்ணி எடுத்துடலாம். இப்போது மார்க் பண்ண அந்த பாயிண்ட்டையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு செல்ஃபோன் கவருக்குள்ளே வச்சு பார்க்கலாம். இதுவே சிம்பிளாக நீட்டாக தான் இருக்குது. ஆனால் நான் எக்ஸ்ட்ரா லீவ்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ட்ரா பண்ணலாம் அப்படின்ட்டு பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறேன். இங்கே நீங்கள் பெயிண்ட்டு தான் யூஸ் பண்ணணும். பிளாக் கலர் க்ரையான் ஒட்டாது, அதனால பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி மேலே ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னா பெயிண்ட்டே யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் இந்த கிராஃப்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்கள் கிராஃப்டை சென்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா உங்கள் கிராஃப்டை நம்ம சேனலில் போடுவோம். இப்போது இந்த லீஃப் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் ஒயிட்னர் யூஸ் பண்ணி அங்கங்கே கொஞ்சம் டாட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக டாட்டாக வச்சுட்டேன். இது பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக தெரியுது. இப்போ இதை எடுத்து செல்ஃபோன் கவருக்குள்ளே அட்டாச் பண்ணிடலாம். இந்த கிராஃப்ட் ரொம்பவே சிம்பிளான கிராஃப்ட் தான். க்ரையானும் A4 ஷீட்டும் இருந்தால் போதும். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இந்த கிராஃப்ட் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் வேறொரு கிராஃப்டோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.